இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளை நாம் அணுக வேண்டும். ஆதலால் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்றைக்கு எந்த மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கரி வேம்பு கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொடி வகை தாவரம். வெண்மை நிறமான, ஊதா நிறமான அல்லது சிகப்பு நிறமான பூக்களை கொண்டு படர்ந்து வளரக்கூடிய ஒரு வகையான தாவரம். இந்த தாவரத்துடைய இலை மற்றும் வேரை தான் மருந்துக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகின்ற வழக்கம் உண்டு. பொதுவாக இந்த கரிவேம்பு கொடியை பொறுத்தவரையிலும் மனநலம் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம அனைவருமே மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயாளியாகத்தான் இருக்கும். இன்றைக்கு குழந்தைகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், 40 வயது மேற்பட்டவர்களாக இருக்கட்டும், ஒரு காலத்தில் உடல் உழைப்புடைய அளவு அதிகமாக இருந்ததனால் மனநலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்மை அணுகாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு உடல் உழைப்பு அப்படிங்கிறது அதிகமான இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழலாக இருப்பதனால் நம்ம அனைவருமே பார்த்திங்கன்னா ஒரு மன நோயாளிகளாகத்தான் இருக்கும். மன அழுத்தத்தின் காரணமாக தான் தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கிறது. மன அழுத்தத்தின் காரணமாகத்தான் தோலில் அதிகமான சுருக்கம் வர ஆரம்பிக்கிறது. மன அழுத்தத்தின் காரணமாகத்தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு 30 வயதிலேயே சர்க்கரை நோயோ இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோயோ ஏற்படுகிறது. மன அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்தியாவில் இன்றைக்கு இதய சம்பந்தப்பட்ட நோய்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இதில் ரொம்ப மிக பிரச்சனையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு மன அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்வதே இல்லை. பொதுவாக மன அழுத்தத்துடைய குறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த வேலையும் செய்வதற்கு ஒரு சுறுசுறுப்பின்மையாக இருப்பது, யாரிடமும் அதிகமாக பேசுவதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பது, தனியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பது, எல்லாத்துக்கும் மேலே குழந்தைகள் பார்த்திங்கன்னா படிப்பில் அதிகமான நாட்டம் இல்லாமல் இருப்பது, உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களில் அதிகமாக நாட்டம் இல்லாமல் இருப்பது, ரொம்ப அதிகமாக போச்சுன்னா குளிக்கக்கூட விருப்பம் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் மன அழுத்தம் நம்ம உடம்பில் அதிகமாக ஏற்பட்டு இருக்கிறது. இது ஒரு மனநோயாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய குறிகள். இந்த மாதிரி குறிகள் ஏற்பட்டால் உடனே நம்ம போய் என்ன பண்ணோம்னா மனநல மருத்துவரையோ அல்லது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் சார்ந்தவர்களையோ பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும். அதைவிட முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்த கரிவேம்பு கொடியுடைய வேரை மருந்தாக உணவாக நம்ம பயன்படுத்தணும். இந்த கரிவேம்பு கொடியுடைய வேர் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு வசம்பை போலவே இருக்கும். அதை அரைத்து நன்றாக தூளாக்கி எடுக்கக்கூடிய சூரணத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சாப்பிடணும். இதை ஒரு மருந்தாக சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மன நலத்திற்காக நாம் சாப்பிட வேண்டிய ஒரு உணவாக இதை தொடர்ந்து சாப்பிடலாம். 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன பண்ணலான்னா, அரை தேக்கரண்டி அளவுக்கு அதை எடுத்து நம்ம உற்சாக பானங்கள் நம்ம சொல்லக்கூடிய பாலில் கலந்து தினமும் சாப்பிடக்கூடிய உற்சாக பானத்தில் கலந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பு திறன், குழந்தைகளுடைய ஞாபக சக்தி, அவர்களுடைய பிரித்தாய்வு திறன் அப்படின்னு இன்றைக்கி சொல்லுவாங்க, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எது நமக்கு நல்லது செய்யக்கூடியது, பிரச்சனையான சூழ்நிலையில் நாம் எவ்வாறு அணுகுகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் அதை குழந்தைகளுக்கு நம்ம அதை கொடுக்கும்போது, இந்த கரிவேம்பு கொடியுடைய வேரை கொடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, படிக்கும்போது நன்றாக படிக்கிறார்கள், படித்து ஒரு 2 நாள் 3 நாள் ஆன பிறகு அந்த படிப்பு அப்படியே மறந்து போய்விடுகிறது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் கரிவேம்பு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு குழந்தைகளுடைய உணவுடன் கலந்தோ அல்லது பாலுடன் கலந்தோ கொடுக்கும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே அவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட, அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். அதே போல் நிறைய பெண் குழந்தைகள் பொதுவாக பூ பெய்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுடைய இரிட்டபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற மதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த குழந்தை சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, படிக்க மாட்டேங்கிறா, காலையில் எழுந்திருக்க சொன்னால் எழுந்திருக்க மாட்டேங்கிறா, வீட்டு வேலை சொன்னால் செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தை நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் ரொம்ப சுலபமாக கறிக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து கொடுக்கும்போது
அந்த குழந்தைகளுடைய நல்ல விஷயங்கள், நல்ல நடத்தைகள் நன்றாக மாறுவதை பார்க்கலாம். அதே போல் இன்றைய சமுதாயத்தை மிக அதிகமாக பாதித்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, போதை மருந்து பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிகமாக மது அருந்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டில் குறைந்தது ஒருவராவது மது அருந்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த பழக்கம் நம் சமுதாயத்தை சீரழித்திருக்கிறது. நிறைய பேர்கிட்ட போய் நீங்கள் ஏன் மது அருந்துவதை நிறுத்துவதில்லை அப்படின்னு கேட்டோன்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, சார் என்னால் நிறுத்துவதற்கு நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூட இந்த கறிவேம்பு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய வேர் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ நூல்களில், நிறைய நூல்களில் மதாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை முறையின் பேர். அந்த சிகிச்சை முறையில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இந்த கறிவேம்பு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய வேரை மருந்தாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வேரிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து உணவுடன் கலந்தோ அல்லது உணவாகவோ, ஒரு தேநீராகவோ அல்லது நெய் அல்லது பாலுடன் கலந்து ஒரு உற்சாகபானமாகவோ தொடர்ந்து கொடுக்கும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அவங்க மதுவுக்கு இருக்கின்ற தேவையுடைய அளவு குறைவதை நம்ம பார்க்கலாம். தினமும் மது அருந்துபவர்கள் கூட வாரத்திற்கு 1 முறை 2 முறை என்ற அளவுக்கு குறைந்து வருவதை பார்க்கலாம். ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா நிச்சயமாக மது அருந்த தேவையில் அற்ற அளவுக்கு அவர்களுடைய உடல் நலமும் மனநலமும் நன்றாக முன்னேறி இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த மது அருந்துவது அப்படிங்கிறது உடல் தேவையை விட மன தேவை அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அது ஒரு மனநோயின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ மனதிற்கு தேற்றியாக இருக்கக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி அப்படிங்கிறது மது அருந்துவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. பாரம்பரிய மருத்துவத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி அப்படிங்கிறது இந்த கறிவேம்பு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை கொடுப்பது தான். அந்த சூரணத்தை 5 கிராம் அளவுக்கு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு அல்லது உணவுடன் கலந்து, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அல்லது உணவுடன் கலந்து அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கொடுக்கும்போது எவ்வளவு நாள்பட்ட மது அருந்தக்கூடிய பழக்கமாக இருந்தாலும், போதை மருந்துகள் உபயோகப்படுத்தக்கூடிய பழக்கமாக இருந்தாலும் சிறிது சிறிதாக அது குறைந்து வருவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு நிறைய ஒரு 30 வயது 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூன்னு சொல்லுவோம். அதாவது அவர்களுக்கு வழக்கமான முறையில் வேலை செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழல். சார் என்னோட மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தைரியமாக என்னால் பேச முடியவில்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட இந்த கறிவேம்பு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சூரணத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது மனநலத்தில் நன்றாக தைரியமாக பேசுவது சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த கறிவேம்பு கொடியை பொறுத்தவரையிலும் மனநலத்திற்காக இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து, அறிவு சார்ந்த உறுப்புகளுடைய செயல்பாட்டுக்காக இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.